ஹாய் நம்ம தல அஜித் நடிச்ச விஸ்வாச படத்தோடைய ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பொங்கல் ரிலீஸா வெளிவந்திருக்கிற இந்த படம் பெரிய எக்ஸ்பெக்டேஷனை உருவாக்கி இருக்கு. இந்த படத்துல தூக்குதரை கொஞ்சம் அதிகமாவே அடாவடி பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். ஏற்கனவே தலையை நம்ம ஃபுல் கிராமத்தானா வீரத்துல பார்த்துட்டோம். சோ இந்த படம் அதே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது. அந்த படத்தை விட பல மடங்கு இந்த படத்துல சென்டிமெண்ட் அருமையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சொல்ல போனா சிறுத்தை சிவா படத்துடைய கதையை நம்பினதை விட படத்துல மிரட்டுற மாதிரி வர்ற ஒரு 4-5 சீனையும் அதுல இருக்கிற அப்பா பொண்ணு சென்டிமெண்ட், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உடைய கெமிஸ்ட்ரி இதை தான் நம்பியிருக்காருன்னு சொல்லணும். இந்த படத்துடைய கதையை பத்தி பார்த்தோம்னா சத்தியமா இந்த படத்துடைய கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். பல வருஷமா தமிழ் சினிமா பார்த்து பழகின கதைன்னு கூட சொல்லலாம். ஆனா இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளேல சிவா நல்ல கவனம் செலுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சீனை எழுதுறப்பையும் அதுல தலைக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் தரலான்னு யோசிச்சு வச்சிருக்காரு. முந்தைய படங்கள்ல மாதிரியே ப்ரீ இன்டர்வல் சீன்ல ஒரு மாசான பினிஷிங் இருக்கும். இன்டர்வலுக்கு போறவன் அடுத்து என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு புலம்பிட்டே இருக்கிற அளவுக்கு அந்த சீன் மரண மாசா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இன்டர்வல் சீன் இந்த படத்துலயும் இருக்கு. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி மழையில சண்டை போடுற அந்த ஃபைட் சீன், அந்த ஃபைட் சீக்வென்ஸ்ல மாஸ் ஸ்டண்ட் சீன்ஸ் மட்டும் இல்லாம பாக்குற ஆடியன்ஸையும் உணர்ச்சி வசப்பட வைக்கிற மாதிரி ரொம்ப சூப்பரா படமாக்கி இருந்தாங்க. அண்ட் இந்த படத்துல காட்டப்படுற கலர்ஸ், கிராமம்னாலே கலர்ஃபுல்லா இருக்கணும். அப்படி கலர்ஃபுல்லா காட்டுறப்ப மக்களும் ஒரு ஹாப்பி மூடுக்கு வந்துருவாங்க. அந்த மாதிரி நேரத்துல கரெக்டா காமெடி சீன் வச்சா நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இந்த படத்துல யோகி பாபு, தம்பி ராமையா, ரோபோ சங்கர், விவேக் அண்ட் கோவை சரளாவுடைய காம்போ, இப்படி ஒரு பெரிய காமெடி ஆக்டர்ஸ் பட்டாளமே இருக்குன்னு சொல்லலாம். ஆனா நிஜத்தை சொல்லணும்னா சில இடத்துல தான் இந்த டைமிங் காமெடிஸ் பக்காவா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பல இடத்துல பார்த்து பழகின காமெடின்றதுனால சத்தியமா சிரிப்பு வரல. ஆனா அந்த கேப்பை ஃபில் பண்ற மாதிரி தலையே காமெடி பண்றாரு. அண்ட் தலை பண்ற காமெடி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அண்ட் ஒரு 15ல இருந்து 20 செகண்டுக்கு தலை சிங்கிள் ஷாட்ல டான்ஸ் ஆடி இருப்பாரு. ஒரு மனுஷன் இத்தனை ஆபரேஷனுக்கு அப்புறமும் இப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னா அது ஃபேன்ஸ்க்காக அவருடைய டெடிகேஷனை காட்டுது. அஜித் ஃபேன்ஸ் அந்த 15 செகண்ட்லயே படம் பார்த்த திருப்தியோட வெளியே போயிருவாங்க. அப்படி ஒரு மரண குத்து. அண்ட் இந்த படத்துல நயன்தாரா அண்ட் அஜித் சாரோடைய கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா உங்களுக்கு நடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. பெரிய ஹீரோ படம்னா மோஸ்ட்லி ஹீரோயின் டம்மி ஆக்கிடுவாங்க. ஆனா நம்ம தலை எப்பவுமே ஸ்கிரீன் ஷேர் பண்றதுல எந்த ஈகோவும் காட்ட மாட்டாரு. இது தலைக்கே இருக்கிற தனி சிறப்பு. அண்ட் இதுதான் படத்துக்கு மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம். ஏன்னா ஆடியன்ஸ் தலையை ஸ்கிரீன்ல பாக்குறப்ப ஆடியன்ஸ் மெய் மறந்து படத்துல இன்வால்வ் ஆயிடுறாங்க. இதன் மூலமா சென்டிமெண்ட் சீன்ஸ்ல ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ண முடியுது. அண்ட் படத்துடைய டீம் சொல்ல வந்த எமோஷன்ஸை தெளிவா ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுது. அண்ட் இமானுடைய பிஜிஎம், கண்ணான கண்ணே சாங் இதெல்லாம் தலை வர்றப்ப வேற லெவல்ல இருந்துச்சுன்னு சொல்லலாம். எங்களை பொறுத்தவரை இந்த படத்துல என்ன மிஸ் ஆச்சு அப்படின்றத சொல்றோம். அஜித் மாதிரி ஒரு ஸ்டார், இப்படிப்பட்ட ஒரு ஃபேன் ஃபாலோ, பெஸ்ட் டீம் அண்ட் டெக்னீஷியன்ஸ், இதை வச்சுட்டு சிறுத்தை சிவாவால ஒரு படத்துல மேக்ஸிமம் அவரால் இவ்வளவுதான் கொடுக்க முடியும் அப்படின்னா அது ரொம்பவே ஏமாற்றமான விஷயம் தான். ஏன்னா இப்ப வர புது டைரக்டர்ஸ் கூட ரொம்ப பேஷனேட்டா வித்தியாசமான படங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த படத்துல அடுத்தடுத்த சீனை ஆடியன்ஸால ஈஸியா கெஸ் பண்ண முடியுது. தலை நடிச்சதுனால அது நமக்கு ரசிக்கிற மாதிரி இருந்தாலும் ட்விஸ்ட் இல்லையே அப்படின்றது ஒரு வருத்தம் தான். ஏன்னா இப்படிப்பட்ட ஹீரோ, ஹீரோயின், பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸை இன்னும் ரொம்பவே பெட்டரா யூஸ் பண்ணிருக்கலாம் தான் சொல்ல தோணுது. அதுக்காக படம் நல்லா இல்ல, படம் வேற லெவல் மாஸ் என்டர்டெய்னர், அதுல எந்த சந்தேகமுமே இல்ல. அண்ட் உயிரை கொடுக்கிற தலை ஃபேன்ஸ் இந்த படத்தை எப்படியும் ஹிட் ஆகிடுவாங்க. எல்லாத்த விட ரொம்ப முக்கியம், இந்த படம் யூத்கான படம் இல்ல, இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம். அடுத்து வர 6-7 நாள் பொங்கல் லீவ்ல மொத்த குடும்பமா சேர்ந்து பார்க்குற தரமான படம்னு சொல்லலாம். ஃபேமிலி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி தான் இதுல ஒவ்வொரு சீனும் செதுக்கப்பட்டிருக்கு. அண்ட் தலைக்கு பொண்ணா நடிச்சிருக்கிறவங்க 2 வருஷத்துல கல்யாணம் பண்ணிடலான்ற அளவுக்கு பெரிய பொண்ணு மாதிரி இருக்கு. ஆனா கதைப்படி இவ்வளவு பெரிய பொண்ணு அவருக்கு இல்ல. இந்த இடத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம். ஒருவேளை என்ன அறிந்தாலும் இந்த காம்போ நல்லா ஒர்க் அவுட் ஆனதுனால அவங்களே பிக்ஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தலை ஃபேன்ஸ்ல ஒரு 50% அவர் வெறும் ஸ்கிரீன்ல வந்தாலே போதும்னு நினைக்கிறவங்க, அண்ட் ஒரு 20% ஃபுல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ். இந்த ரெண்டு தரப்பினரையுமே இந்த படம் ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் அனுப்பும். மீதி இருக்கிற 30% ரொம்ப வித்தியாசமான கதை எதிர்பார்க்கிறவங்க, அந்த ஃபேன்ஸை இந்த படம் பெருசா சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னு தான் சொல்லணும். அண்ட் நிச்சயமா இந்த படத்தை பொண்டாட்டி புள்ள குட்டின்னு தியேட்டர்ல போய் முகம் சுளிக்காம என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்கு தலையுடைய ஒரு சிறப்பான படம்னு சொல்லலாம். அண்ட் யூடியூப் தமிழ் விஷஸ் தலை, சிவா அண்ட் டீம் a successful and blockbuster விஸ்வாசம் பொங்கல் 2019. All the best.